முட்டை டேஸ்ட் பிடிக்கிறவங்க இந்த முட்டை பொடி மாஸ் செஞ்சு பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, 2 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு வதக்கிடலாம். பாதி வதங்கி வரும்போது ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா, நல்ல மிளகு பொடி, மிளகாத்தூள் எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொடி வாசனை போக இதை வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டு. வதங்கி வந்த பிறகு நல்லா வேக வச்ச முட்டை ஒரு 3 இல்லைன்னா 4 அதில் உள்ள வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்ல சின்ன சின்னதாக வெட்டிடுங்க. எவ்வளோ தூரம் சின்னதாக வெட்ட முடியுமோ சின்னதாக வெட்டி இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. மசாலாலாம் அந்த முட்டையில் நல்லா பிடிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் இந்த மஞ்சக்கருவை மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இறக்கிருங்க. இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிட்டுது. சாதம் சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.